இது வரைக்கும் இவ அக்கா தான் அழுமூஞ்சியா இருந்தா. இனிமே இவளும் அழுமூஞ்சியா போறா. அப்பப்பப்பப்பப்பப்பா, இவங்க மூஞ்சிகளையே பார்க்க சகிக்காது. சரி சரி, நீ எதுக்குடி இவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்ட? நீ நமக்கு மட்டும் ஆர்டர் பண்ணு. ஓகே பாட்டி. ஏய் ஏய் ஏய், இங்க பாரு, நல்ல பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கா கொண்டு வர சொல்லு. டபுள் ஓகே பாட்டி. என் மாமா வருவாரு, கண்டிப்பா வருவாரு. என் காதல் தோக்காது. ஹலோ, கேக் ஷாப்பா? ஆமா சொல்லுங்க மேடம். எங்களுக்கு கரெக்டா 12 o'clock ஒரு கேக் வேணும். அட்ரஸ் என்னன்னு சொல்லுங்க மேடம். ஆ ஓகே மேடம். மேடம் கரெக்டா ஷார்ப்பா 12 மணிக்கு கொண்டு வந்துருவோம் மேடம். ஆமா ஆமா, கரெக்டா 12 மணிக்கு எனக்கு கேக் வேணும். இது எங்களுக்கு ரொம்ப முக்கியமான கொண்டாட்டம். ஓகே மேடம், வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ. சார், இந்த மண்டபம் தான் நான் பாருங்க. இந்த மண்டபம் தான். உள்ள போங்க. அழாத, அண்ணா கேளு. நம்பிக்கையோட விடிஞ்சா கல்யாணம், இந்த நேரத்துல மாங்கல்ய காண போயிடுச்சு. நான் என்ன அழாத. அழுவடி பார்க்கலாம் கிடைக்கும். பொறுமையா இரு. ஆமா, அழாத. நகை கண்டிப்பா சொன்னா கிடைச்சிரும். கேளு. அழாத. ஐயோ, ஏம்மா, இங்க பொண்ணு வீட்டுக்காரங்க யாருமா? இதோ இவங்க தான் சார். ஐயோ, ஏற்கனவே தாலியை காணன்னு அழுதுட்டு இருக்கோம். இதுல போலீஸ் வேற வந்திருக்கே, பயமா இருக்கு. மாமா, நீங்க பயப்படாதீங்கம்மா. உங்களுக்கு நாங்க நல்லது செய்ய தான் வந்திருக்கோம். என்ன தம்பி சொல்றீங்க? ஒரு நிமிஷம். ஐயோ, எனக்கு ஒண்ணும் முதல்ல புரியல, அழாம இரு. பயமா இருக்கு. என்ன சொல்றாங்க ஏம்மா, கேப்பா. இந்த மாங்கல்யத்தை தானே தேடுறீங்க? இந்தாங்க. ஆமா தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. இந்த தாலி மட்டும் இல்லனா என் பொண்ணு கல்யாணமே நின்னு போயிருக்கோம். அவ கல்யாணம் மட்டும் நின்னு போயிருந்ததுன்னா நாங்க குடும்பத்தோட சொந்தக்காரங்க முன்னாடி அவமானப்பட்டிருப்போம் தம்பி. நீங்க என் பொண்ணோட வாழ்க்கையை மட்டும் இல்ல, எங்க குடும்ப மானத்தையே காப்பாத்திருக்கீங்க தம்பி. எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல தம்பி. ரொம்ப நன்றி தம்பி. ஆமா தம்பி, இந்த மாங்கல்யம் எப்படி உங்ககிட்ட? நீங்க மளிகை கடையில மிஸ் பண்ணிட்டீங்கம்மா. ஓ ஆமா தம்பி, இப்பதான் எனக்கு ஞாபகமே வருது. இவகிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், பைய கையிலேயே வச்சுக்க சொல்லி. பாவி, மறந்து வச்சுட்டு வந்து எங்களை கதி கலங்க வச்சுட்டா. மா, வருத்தப்படாதீங்கம்மா. நல்லவங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். அதான் கடையில நீங்க தொலைச்ச பொருள் கைக்கு கிடைச்சிருச்சுல்ல. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. சரிம்மா, இனிமே நடக்க வேண்டியதை பாருங்க. உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு எங்களோட வாழ்த்துக்கள்மா. ரொம்ப சந்தோஷம் தம்பி. சார், ரொம்ப நன்றி சார். இருக்கட்டுமா. இந்த பையன் முதல்ல பிடிங்க, ரொம்ப பத்திரமா நன்றி வச்சுக்கோங்க. தம்பி, நீங்க ரொம்ப நல்லா thanks இருக்கணும். தம்பி. நாங்க வரோம்மா, வரோம். அதான் மாங்கல்யம் கிடைச்சிருச்சுல. சரி. வா, ஆக வேண்டியது பாப்போம். பாட்டி, ம், உங்களுக்கு டைம் பார்க்க தெரியுமா? ஓ நல்லா தெரியுமே. எங்க இப்ப டைம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ம், அடியே, 12 மணியாக இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. கேக்கல பாட்டி. அடியே, 12 மணியாக இன்னும் 1/2 மணி நேரம் தாண்டி இருக்கு. கேக்கல. மன்னிப்பு கேக்குறியா இல்ல மாமா கிட்ட சொல்லட்டா? சாரி, கேக்கல. சாரி. கேக்கல. சாரி. இன்னும் சத்தமா? சாரி. அடியே, உனக்கு என்ன காது செவிடா? 12 மணியாக இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்குங்கிற, நீ கேக்கலங்கிற. லூசாடி நீ.
பாட்டி இந்த காதல் கத்திரிக்கால நீங்க நம்புறீங்களா? இந்த காலத்துல காதல்கிறது கன்றாவியா போயிடுச்சுடி. கன்றாவியா உனக்கு காதல? நீ காதலிச்சிருந்தா தானே உனக்கு தெரியும். இல்ல, ஒருவேளை இவங்க சொன்ன மாதிரி இவங்க புனிதமான காதல் இவங்கள சேர்த்து வைக்கணும்னு நினைச்சா கூட முடியாதே பாட்டி. எப்படி சொல்ற? ஆமா, இங்கிருந்து போலீஸ் ஸ்டேஷன் 15 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. ஒருவேளை இன்ஸ்பெக்டர் வந்து சிவாவை பார்த்து உன்னை பார்த்தா நல்லவ மாதிரி தெரியுது, நீ போன்னு சொன்னா கூட சிவா ஹாஸ்பிட்டல் வர எப்படியோ 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகும் பாட்டி. ம். அப்போ சிவானால 12 மணிக்குள்ள வர முடியாது தானே? நிச்சயமா முடியாது. அப்போ காதல், இதோ இவங்க காதல் பொய் தானே? என் காதல் பொய் இல்லடி, உன் காதல் தான் பொய். எதுவா இருந்தா நமக்கு என்னடி? நமக்கு தேவை வெற்றி. அத நினைச்சு நீ சந்தோஷப்படு. நமக்கு சந்தோஷத்துக்கு குறையில்ல, ஆனா பாவம் காதலிச்ச உள்ளம் படாத பாடுபடுதே. அத நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு பாட்டி. ம். மீரா, சாரி சக்தி, நீ பேசாம அந்த டிடெக்டிவ்க்கு ஃபோன் பண்ணி உன் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஹாஸ்பிடலுக்கு வர சொல்லிடு. நீ இப்ப சொன்னாதான் அவ வரதுக்கு 12 மணி ஆகும். 12 மணிக்குள்ள சிவா வர போறது இல்ல. 12 மணி ஆனதும் நீ தோத்து போக போற. அந்த சந்தோஷத்தோடயே நான் உன்னை இந்த ஊரை விட்டே அனுப்ப போறேன். எப்படி என் ஐடியா? நீ வர வர செம ஐடியா பண்றடி. பாவம் நம்ம விரோதியா இருந்தாலும் கூட நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும்ல பாட்டி. அதான் மீராங்கிற சக்திக்கு டைம் சேவ் பண்ற. நீ நல்லதுதான் நினைக்கிற, ஆனா அவளுக்கு அது கெட்டதா தெரியுதே. என்ன பாட்டி பண்றது? இதத்தான் கலிகாலம்னு சொல்லுவாங்க. ஆமா. காலம் கலிகாலம் ஆகி போச்சுடி. கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடி. கிளவி பாட்டா பாடுற? சங்கூதுற வயசுல உனக்கு பாட்டு கேக்குதா? சங்கு ஊதி இருக்கணும், தப்பிச்சுக்கிட்ட. எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் மாமா வருவாரு. பார்த்து பார்த்து தம்பி. என்னாச்சு? என்னப்பாச்சு? என்னாச்சுப்பா? தெரியல சார், ஸ்டார்ட் ஆகல. என்னப்பாச்சு? தெரியல சார், வண்டி ஸ்டார்ட் ஆகல சார். சரி, இப்படி ஓரமா நிறுத்து, ஏதாவது வண்டி வருதான்னு பார்ப்போம். டைம் என்னாச்சு? 11:45 சார். சே, தப்பா வண்டி நேரம் பார்த்து காலை வாரி விட்டுச்சு. இந்த நேரத்துல ரிப்பேர் ஆகணும்? பக்கத்தில் கூட எந்த கடையும் இல்லை. அப்படியே இருந்தாலும் இந்த நேரத்தில் எவன் கடையை திறந்து வச்சுருப்பான்? இங்கேருந்து 12 கிலோமீட்டர் தள்ளிக்கிட்டும் போக முடியாது. என்ன பண்ணுறது? இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் நடு ரோட்லேயே நிற்க வேண்டியதுதான். சார், டென்ஷன் ஆகாதீங்க சார், வெயிட் பண்ணி பார்ப்போம், ஏதாவது வண்டி வரும். வேற என்ன பண்ணுறது? வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவன் பறந்து போனானே, உன்னை மறந்து போனானே, நீ தேடும் போது போலீஸ்ல போய் மாட்டிக்கிட்டானே.
அவன் பறந்து போனானே, உன்னை மறந்து போனானே. நீ தேடும் போது போலீஸ்ல போய் மாட்டிக்கிட்டானே. நிறுத்துங்க. நிப்பாட்டுப்பா நிப்பாட்டு. என்ன சார், எதுக்கு சார் வண்டி நிப்பாட்டினீங்க? இதை பாரு, வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. வண்டியை தூக்கி பின்னாடி போட்டு எங்களை முன்னாடி உட்கார வச்சுக்க. போகிற வழியில ஏதாவது மெக்கானிக் ஷாப்பில் இறக்கி விட்டுரு. சார், பின்னாடி கேஸ் சிலிண்டர் இருக்கு சார், வண்டியெல்லாம் பின்னாடி ஏற்ற முடியாது. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே நான் ரொம்ப லேட்டு. உங்களை இறக்கி விட்டு போனால் எனக்கு இன்னும் ரொம்ப லேட் ஆயிரும். லேட்டாக போனால் என் வேலையே போயிடும் சார். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார். பின்னாடி ஏதாவது வேற வண்டி வந்தால் அதில் ஏறி வந்துருங்களேன். என்ன தம்பி, எங்கள் நிலைமையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? சார் நீங்கள் இருங்க சார், நான் பேசி பார்க்குறேன். அண்ணா இப்போ என்ன, உங்களுக்கு லேட்டாக போகக்கூடாது அவ்வளோதானே? ஆமாம் சார். அப்போ நீங்கள் கேஸை இறக்கிட்டு அதுக்கப்புறம் எங்களை ட்ராப் பண்ணால் போதும். இதான் சரி. இதை பாருப்பா, நீ பொறுமையாக கேஸ் எல்லாம் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மெக்கானிக் ஷாப்பில் எங்களை விட்டுரு. நாங்கள் ஒரு மெக்கானிக்கை அழைச்சிட்டு வந்து வண்டி எடுத்துக்கிறோம். சரிங்க சார், ஏறுங்க. ஆ அடியே சங்கீதா, மணி 12 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாட்டி இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. ஏய், ஒருவேளை இந்த கடிகாரத்துல டைம் ஸ்லோவா போகுதா என்னன்னு பாருடி. இல்ல பாட்டி, என் போன்லயும் அதே டைம் தான் காட்டுது. ஆ. ச்சே, என்னடி இன்னைக்குன்னு பார்த்து டைம் சீக்கிரமா போகவே மாட்டேங்குதேடி. வருத்தப்படாத பாட்டி, இவ்ளோ நேரம் பொறுத்துட்டோம். இன்னும் 10 நிமிஷம் தானே. தோக்க போறவளே அமைதியா இருக்கிறப்போ நாமளும் அமைதியா இருப்போமே. நான் தூக்க போறேனா? என் மாமா வருவாருடி, வருவாரு. தோக்க போறோம்னு நினைச்சு அவ அமைதியா இருக்கா. நாம ஜெயிக்க தானே போறோம். நாம ஏண்டி அமைதியா இருக்கணும்? இந்த சந்தோஷத்தை நாம கொண்டாடியே ஆகணும். ஆமா, நீ ஏதோ ஆர்டர் பண்ணியாது என்னடியாச்சே? வந்துட்டே இருக்கும் பாட்டி. அவனுக்கு போன் பண்ணி எங்க இருக்கான்னு கேளுடி. ம். இங்க பாரு சங்கீதா, டைமிங் மட்டும் மிஸ் ஆகவே கூடாது. சரியா 12 மணிக்கு கேக்க கட் பண்ணி நாம அதை சாப்பிட்டு ஒரு பார்ட்டி மாதிரி நாம அதை கொண்டாடணும். நம்ம சந்தோஷத்தை பார்த்து தோத்தவங்க வயிறு அப்படியே பத்திக்கிட்டு எரியணும். அத பார்த்து நான் இன்னும் சந்தோஷப்படணும்டி. பாட்டி, உங்க ஆசை கண்டிப்பா நிறைவேறும் பாட்டி. நான் இப்பவே போன் பண்ணி கேக் எங்க இருக்குன்னு கேக்குறேன். கேளு 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 கேளு. ஹலோ, சொல்லுங்க மேடம். எங்க இருக்கீங்க? ஆன் தி வே மேடம். வெரி குட், சீக்கிரம் வாங்க. ஏன்பா, உன் பேர் என்னப்பா? விதி சார். என்னது, விதியா? ஆமாம் சார், விதி அரசன் என் பேர். ஊரில் எல்லாம் விதி விதின்னு கூப்பிடுவாங்க, அதனால அப்படி சொன்னேன். என்ன பேராப்போ? சரி, டேப் ரெக்கார்டில் ஏதாவது பழைய பாட்டு இருந்தால் போட்டு விடு. பழைய பாட்டு என்கிட்ட எதுவும் இல்லையா சார்? சரியா, எஃப்எம்மாவது போட்டு விடு. எஃப்எம்மா? இதோ. நேரம் இப்பொழுது சரியாக 11:52. இது காதல் நேரம். இதோ உங்களுக்கான பாடல்.
இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் சிவா மொத்தமா எனக்கு மட்டும்தான். அடியே ம் இன்னும் எவ்வளவு நேரண்டி இருக்க? ஜஸ்ட் 5 minutes பாட்டி. 5 நிமிஷம் தான். வரமாட்டா. கடவுளே, என் வாழ்க்கையில எத்தனையோ முறை என் மாமா எனக்கு தானே நிரூபிச்சு காட்டின. இந்த முறையும் என் மாமா எனக்கு தானே நிரூபிக்க உதவி பண்ண கடவுளே. என்ன வேண்டா? வேற என்ன வேண்டுவா? எப்படியாவது என் சிவாவை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருன்னு வேண்டுவா. அவன் தான் வரமாட்டானே. தம்பி எங்கப்பா போற? சார் நான் சிலிண்டர் இருக்க வேண்டிய இடம் வந்துருச்சு. நான் போயிட்டு சிலிண்டர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வா. ஏய் முட்டாள், நீ என்னதான் வேண்டுனாலும், ஏன் அந்த கடவுளே நேர்ல வந்தாலும் சிவாவை இங்க கொண்டு வரவே முடியாது. அப்படியா? ஆமா, இப்ப டைம் என்ன? 11:56. இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்கு. ஓ, இன்னும் 4 நிமிஷம் இருக்கா? அது போதும் எனக்கு. ஓ, கான்ஃபிடென்ட். உன்னை பத்தி சுபத்ரா ஆண்டி சொல்லுவாங்க. ஆனா உன் திமிரை இப்பதான் நேர்ல பாக்குறேன். நீ என்னதான் தலைகீழா புரண்டாலும் சிவா இங்க வரவே மாட்டாரு. நீ இல்ல, உன் ஆன்ட்டி சுபத்ராவே நினைச்சாலும் என் மாமா இங்க வரத யாராலையும் தடுக்க முடியாது. இந்த ஹாஸ்பிட்டல்ல தானே மீராவை அட்மிட் பண்ணிருக்கோம். அவர் என்னை தேடி கண்டிப்பா வருவாரு. சார், எனக்கு தெரிஞ்ச பொண்ணு இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் சார் அட்மிட் ஆயிருக்காங்க. இங்கேருந்து வரும்போது தான் சார் பிரச்சனையே வந்துச்சு. சார், அந்த பையன் சிலிண்டர் இறக்கிறதுக்குள்ள நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சார். அதெல்லாம் வேண்டாப்பா. நீ ஸ்டேஷனுக்கு வந்து அங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிட்டு எங்க வேணாலும் போய்க்க. சார் ப்ளீஸ் சார், அவங்களுக்கு என்ன விட்டு அவர் யாருமே இல்லை சார். ப்ளீஸ் சார், நான் பார்த்துட்டு உடனே வந்துடுறேன் சார். சான்ஸே இல்ல. கண்டிப்பா வருவாரு. ஆனா அப்போ நீ இருக்க மாட்ட. இந்த ஊரை விட்டே போயிருப்ப. ஊரை விட்டு போக போறது நானா இல்ல நீயான்னு இன்னும் 3 நிமிஷத்துல தெரிஞ்சிரும். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், போயிட்டு உடனே வந்துடுறேன் சார். சரி போயிட்டு வா. ஆனா திரும்ப வந்துரு. நீ வரலன்னா என் வேலை போயிடுயா. சார், என்னால் யாருக்கும் எந்த பாதிப்பும் எந்த காலத்துலையும் வராது சார். கண்டிப்பாக நான் திரும்ப வந்துடுவேன் சார். சரி, போயிட்டு வா. தேங்க்ஸ் சார். அம்மாடி, இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் 2 நிமிஷம். பெரியவரை பார்த்து. சார் 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 என்னாச்சு எங்க சார்? இவரை பார்த்து ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். இப்போ பாட்டி, ஜஸ்ட் one minute பாட்டி. அடியே, இன்னும் எவ்வளவு நேரண்டி இருக்க? இன்னும் 30 செகண்ட் தான் இருக்கு. 30 செகண்ட் தானா? பாட்டி, இன்னும் 20 செகண்ட் தான் இருக்கு. கடவுளே, பாட்டி, இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு பாட்டி. அடியே, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணடி. ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சக்தி, கெட் ரெடி. 9 8
7 6 5 4 3 2 வந்துட்டா.